சைனா கிட்டத்தட்ட கடைசி 18 மாசத்துல அவங்க அவங்களுடைய கோல்டு ரிசர்வை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 டன் கோல்டு அவங்க வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. அதாவது இனிமே இந்த டாலரை நம்பி இருக்க முடியாது, டாலரை அடிப்படையாக கொண்ட இந்த சந்தை பொருளாதாரத்தை நம்பி நம்ம இருக்க முடியாது, என்னைக்கா இருந்தாலும் அமெரிக்கா இதில் கை வைப்பான், அவனை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ டாலர் இருக்கு அப்படின்னா இப்போ அதுக்கு மாற்று அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற போது உலக நாடுகள் கோல்டை கொண்டு வச்சுட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் சைனா கிட்டத்தட்ட 18 மாசங்கள்ல 300 டன் கோல்டு அவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா 2022க்கு முன்னாடியே இந்த அமெரிக்காவுடைய இந்த குட்டிக்கரணம், அமெரிக்கா இதை மாதிரி செய்வான் அப்படிங்கிற தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 2014 இருந்து அவங்க கோல்டை வாங்கி குவிக்கிறாங்க, ரிசர்வா குவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2300 டன் ரிசர்வ் இப்போ ரஷ்யா கிட்ட இருக்கு 2014 இருந்து மட்டும். ஸோ இனிமே அவங்க டாலரை யூஸ் பண்ணாம கோல்டை கொடுத்து அவங்க வணிகம் செய்யக்கூடிய ஒரு பலமான ஒரு இடத்துக்கு ரஷ்யா நகர்ந்திருக்கிறது. இது சைனா, அதுக்கப்புறம் ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள் தான் பண்ணிச்சா அப்படின்னா துருக்கியும் பண்ணியிருக்கு. துருக்கி அவங்களுடைய கோல்டு ரிசர்வை 40% அவங்க உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ துருக்கி மட்டும் வரல, சவுதி அரேபியா, பிரேசில்னு சொல்லிட்டு பல நாடுகள் இந்த டீடாலரைசேஷன் அப்படிங்கிறத சத்தம் இல்லாமல் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மிக முக்கியமான ஒரு கட்டத்தை இப்போ எட்டி இருக்கு.